தெற்கு அந்தமான் கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் இன்று காலை குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஒன்று உருவாகி இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. வடகிழக்கு பருவமழை காலம் தொடங்கிய பிறகு முதல் முறையாக இந்த வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது உருவாகி இருக்கிறது. அதிலும் தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகளை ஒட்டி அமைந்திருக்கக்கூடிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருப்பதால் அடுத்து வரும் நாட்களில் தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்களில் வடகிழக்கு பருவமழை என்பது மிக தீவிரமடையும் வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 36 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகளை நோக்கி நகர்ந்து தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய வானிலை தரவுகளின்படி இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலாக மாறுவதற்கான வாய்ப்பு உள்ளதா என்பது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஏதும் வெளியிடப்படவில்லை. காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதே போன்று அரபிக்கடலிலும் மற்றொரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஒன்று மையம் கொண்டுள்ளது.